ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் லைனிங் வச்சு ப்ளவுஸ் பீஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அந்த டிசைனுக்கு என்னென்னா அதுக்கு ரவுண்ட் நெக் வருது, அதனால் ரவுண்ட் நெக் மட்டும் வச்சு பேக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சாரியோடைய கிளாத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரவுண்ட் நெக் டிசைன் பார்த்திங்களா, அதுக்காக இந்த மாதிரி நான் கான்ட்ராஸ்ட்டாக வைக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ என்னென்னா நான் கேன்வாஷ் இல்லாமல் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த சாரீ கிளாத்தே கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இதுக்கு கேன்வாஷ் வைக்க வேண்டியதில்லை. இதை நம்ம இந்த பார்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் இருக்கிற பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டிசைனை கட் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிசைனை இதில் தான் கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் சம்சா மாடலில் ஒரு டிசைன் வருது பார்த்திங்களா, அதுக்கு நம்ம இந்த துணியில் கட் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ் பிட் நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி இருக்குல்ல, அதில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். இது சம்சா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்சா டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. எல்லா பீஸும் அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். சாரீ பீஸை இந்த மாதிரி 2 பீஸாக இருந்ததை நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, ராங் சைடு மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் சாரீ பேக் ப்ளவுஸ் பேக் நெக் இருக்குது பார்த்திங்களா, பேக் நெக் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல,
அதில் வந்து நல்ல சைடு இந்த பக்கமாக இதுதான் நல்ல சைடு, இது வந்து ராங் சைடு. நல்ல சைடை தூக்கி நான் இந்த பக்கம் இப்படி வச்சு இதுவேன் இப்படி இப்படி வச்சு இது நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கங்கே குண்டூசி போட்டுக்கோங்க, அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ என்னென்னா இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். வாங்க போடலாம், அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே இப்போ நம்ம லைனிங் வச்சு திருப்ப போகிறோம். வந்து லைனிங் பீஸ் உள்ள வச்சு மேல் தையல் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த துணி நிறைய பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற துணியை வச்சு கட் பண்ணி போகிறீங்க. அந்த துணியை தூக்கிட்டு இப்போது இதெல்லாம் டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த முதல்ல ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சிருங்க. ரஃப்பாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வரைங்க.
இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். நீங்கள் வரைஞ்சிட்ட பேர் வேணால் வந்து அங்கே குண்டூசி குத்திக்கோங்க, டிசைன் மாறாமல் இருக்கிறதுக்கு. தச்சுன்னு பாருங்கள், கரெக்டாக வந்துருக்காங்க. இப்போ இந்த சைடு கொஞ்சம் கிராஸாக இருந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் இது வரணும். அவ்வளோதான், கரெக்டாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதெல்லாம் நம்ம ஊட்டக்கு கட் பண்ணிக்கலாம். துணி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற துணியை சேர்த்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சுற்றி தையல் போட்டுடலாம். சரி. ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். பிசு மாதிரி கட் பண்ணிக்கலாம். Yes.
லேஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வாங்க அடுத்தது வந்து மணி தைக்கலாம். மணி தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ண வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டு, அதுக்கப்புறம் சைடு. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மணி தைக்கலாம் போகிறோம். அதுக்கு வந்து நான் மணி தைக்கிற மிஷின் வச்சுருக்கேன், அதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். சின்ன மணி தான் தைக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி சின்ன புஷ் போட்டிருக்கேன். வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அழகாக இருக்கா. இப்போ வந்து இதே மாதிரி மொத்தமாக நம்ம தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த டிசைனை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டு போயிருக்கு, பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக தைக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். நானும் ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய வரும். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.